சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 400 ரூபாய் குறைந்து காணப்படுகிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 400 ரூபாய் குறைந்து காணப்படுகிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். கடந்த சில நாட்களாக ஏற்ற இறக்கங்களுடன் காணப்பட்ட தங்கத்தின் விலை இன்று சவரனுக்கு 400 ரூபாய் குறைந்து காணப்படுகிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 6400 ரூபாய்க்கு தற்போது விற்பனை செய்யப்படுகிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். 1,06,400 ரூபாய்க்கு தங்கம் விற்கப்படுகிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் லாவண்யா வழங்க கேட்கலாம். லாவண்யா, கூடுதல் விவரம். வணக்கம் காயத்ரி. தொடர்ந்து தங்கம் மற்றும் வெள்ளியினுடைய விலை நடப்பாண்டினுடைய தொடக்கத்தில் இருந்து உயர்ந்து வந்தது பொதுமக்கள் மத்தியிலே மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருந்தது. இருப்பினும் 1-2 நாட்கள் தங்கம் மற்றும் வெள்ளியினுடைய விலைகள் குறைவது பொதுமக்களுக்கு சற்று நிம்மதியை தரக்கூடிய ஒரு விஷயமாக அமையக்கூடிய வேளையில் தற்பொழுது தங்கத்தினுடைய விலை குறைந்து காணப்படுகிறது. தங்கம் விலை சவரனுக்கு 400 ரூபாய் குறைந்து காணப்படுகிறது. வெள்ளி விலை கிராமுக்கு 5 ரூபாய் குறைந்து 240 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. தற்பொழுது தங்கத்தினுடைய விலை சற்று குறைந்து காணப்படுவதால் பொதுமக்களுக்கு ஆசுவாசத்தை தரக்கூடிய ஒரு விஷயமாக பார்க்கப்படுகிறது. இருப்பினும் இனிவரும் காலங்களிலும் தங்கத்தினுடைய விலை குறைய வேண்டும் என்பதுதான் பொதுமக்களினுடைய எதிர்பார்ப்பாக எண்ணமாக இருக்கிறது. ஏனென்று கேட்டால் தங்கம் மற்றும் வெள்ளியில் முதலீடு செய்வதைத்தான் பொதுமக்கள் அதிகமாக விரும்புகிறார்கள். மேலும் காலங்கள் மாற மாற தங்கம் மற்றும் வெள்ளியினுடைய விலையும் அதிகமாக கூடும். மேலும் அது லாபத்தை ஈட்டக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும் என்ற ஒரு வகையிலே பொதுமக்கள் தொடர்ந்து தங்கம் மற்றும் வெள்ளியிலே தங்களினுடைய முதலீடை செலுத்த நினைக்கிறார்கள். மற்றும் உலக நாடுகள் பார்வையுமே தங்கத்தின் மீதாகத்தான் இருக்கிறது. உலக நாடுகளில் இருக்கக்கூடிய பெரும் முதலீட்டாளர்கள், பெரும் பணக்காரர்கள் தங்கத்தில் தான் தங்களுடைய சொத்தை முதலீடு செய்வதில் ஆர்வம் காட்டி வருகிறார்கள். இருப்பினும் பல்வேறு காரணிகள், அதாவது சர்வதேச பொருளாதாரத்தில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள், ஏற்ற இறக்கங்கள் ஆகியவை தங்கம் மற்றும் வெள்ளியினுடைய விலையில் ஆதிக்கம் செலுத்துவதால் அவ்வப்போது விலை உயர்ந்தும் அவ்வப்போது விலை சற்று குறைந்தும் ஒரு ஏற்ற இறக்க விலையிலே தான் நீடித்து வருகிறது. லாவண்யா, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி.